இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் இருந்து அறியப்படாத 10 உண்மைகள் பகுதி 12, அன்னோன் ஃபேக்ட்ஸ் 10 ஃப்ரம் த பைபிள் பார்ட் 12. ஆல்ரெடி இந்த அடிப்படையில 11 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தோங்க. 110 விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா, வேதத்துல இருக்கின்ற ஆழமான விஷயங்கள், தேவன் ஒரு ஊரை பத்தி, ஒரு மனிதனை பத்தி ரொம்ப ஆழமான விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள டீட்டெயிலா குடுத்திருக்கிறாரு. இது வந்து நெறைய தடவ நமக்கு தெரியாம போயிடுது. ஏன்னாக்கா, நம்ம நார்மலா வந்து படிக்கும்போது, ஒரு நாவல் மாதிரி, ஒரு ஸ்டோரி புக் மாரி நம்ம படிச்சோம்னாக்கா, அது நம்மளுக்கு புரியாதுங்க. நிறுத்தி நிதானமா நம்ம வந்து கவனிச்சு அத படிக்கும்போது, தெளிவா நமக்கு வந்து புரியுங்க. அவ்வளோ விஷயங்கள வந்து தேவன் வைத்திருக்கின்றார். தேவனோட ஆவியினால எழுதப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றுமே. அந்த அடிப்படையில இந்த ஒரு காணொளியில இன்னொரு 10 விஷயங்கள நம்ம வந்து பார்க்கலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஃபனீட்டஸ் அப்படின்றவரு யாருனாக்கா, ஏசியா கண்டத்துல, ஏசியா கான்டினென்ட்ல முதலாவது கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆன மனிதர் இவர்தான். கொர்னேலியஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, யூரோப் கண்டத்துல இருக்கிறாரு. ஐரோப்பிய கண்டத்துல. ஆனா, ஏசியால வந்து எஃபனீட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி. இத பத்தி நம்ம வந்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 16 வெர்ஸ் 5. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகின்ற சபையும் வாழ்த்துங்கள். அகேயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எஃபனேத்தை வாழ்த்துங்கள். பாத்தீங்களா? இங்க வந்து அகேயா அப்படின்ட்டு இருக்குது தமிழ்ல. இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது who is the first convert to Christ from Asia அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஏசியால இந்த எஃபனிடியஸ் தான் முதலாவது கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொண்டது. ஏன்னா கொர்நேலியு பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எஃபனிடஸ் பத்தி நமக்கு அவ்வளவா தெரியலங்க. சோ அதனாலதான் இதை வந்து நம்ம பார்க்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல ரோமுக்கு கூட்டிட்டு போறாருங்க. இவரை வந்து ஒரு கைதியா தான் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சீசர் கிட்ட பேசணும்ன்றது அவருடைய லட்சியமா இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர்கிட்ட போய் சாட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணாக்கா இயேசு கிறிஸ்துவ பத்தி உலகம் ஃபுல்லா தெரிய வரும்ன்றதுதான் அவரோட லட்சியம். சோ அதனால இந்த ஒரு பயணத்துல அவர் வந்து போறாருங்க. கப்பல்ல போறாங்க. கப்பல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, 276 பேர் வந்து டிராவல் பண்ணாருங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கப்பல் வந்து கடல்ல மூழ்கிடுது, புயல் அடிச்சு. அப்போ தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாரு. யாரும் வந்து சாவ மாட்டாங்க. எல்லாரையும் வந்து காப்பாத்துவாங்க. தேவனுடைய கிருபையில யாருக்கும் எதுவுமே ஏற்படலைங்க. எல்லாருமே வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இததான் வந்து நம்ம பார்க்கிறோங்க. நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 37வது வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். பாத்தீங்களா? 276 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே சம்பவிக்கலங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, என் தேவனே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, யாருக்குமே எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி இருந்துச்சுங்க. நான் இத்தனை பேரும் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கினாங்க. தேவனோட பவர் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாருங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நகோமி அம்மா நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களுடைய கணவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எலிமேலக். இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல்ல வந்து ரொம்ப பஞ்சம் ஏற்படுது. அதனால மோவாப் தேசத்துக்கு குடிபெயர்றாருங்க. இவங்களுடைய கணவர் 2 ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போய் குடி போறாங்க. அங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், துக்கமான விஷயங்கள் அவங்க லைஃப்ல வந்து சம்பவிக்குது. 10 வருஷ கேப்ல இவங்களோட லைஃபே வந்து அப்படியே தலைகீழா மாறுதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, கணவரும் இறந்துடுறாரு, 2 ஆண் பிள்ளைகளும் 10 இயர்ஸ் கேப்லயே வந்து இறந்துடுறாருங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு புறஜாதி தேசத்துல இவங்களுக்கு துணை யாரும் இல்லைங்க. தேவன் ஒருத்தர் தான். இல்லைங்களா? புறஜாதி மருமகள்களும் இல்லைங்களா? அவங்களையும் நம்ப முடியாது. ஆனா ரூத் வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு கீழ்ப்படிதலோட இருந்தாங்க. கூடவே இருந்தாங்க. இல்லைங்களா? சோ 10 இயர்ஸ்ல வந்து இதெல்லாம் சம்பவிக்கும்போது, ஒரு ஸ்திரீயோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? தேவன் கைவிடலங்க. அருமையா அவங்கள வந்து வழிநடத்தினாரு. தேவன் ஒரு பொழுதும் நம்மள கைவிடுறதில்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இவங்களோட லைஃப்ல வந்து நம்ம பார்க்கலாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் மட்டும்தான் துணையா இருக்கிறாரு இல்லைங்களா? ரூத் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரத்தியோடும்
மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமேலக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவருடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மாலோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தா ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார். நகோமியின் புருஷனாகிய எலிமேலக்கு இருந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபூரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மாலோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். பாத்தீங்களா, 10 இயர்ஸ் தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன ஆகுதுங்க, 2 பேரும் இறந்து போயிறாருங்க. அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிறாரு, 2 பசங்களும் இருக்கிறாங்க. இது ஆச்சரியமான விஷயங்க. அதே சமயத்துல தேவன் அவங்கள கைவிடவே இல்லைங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். 4வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மரியாள் வந்து கர்ப்பவதியா இருக்கும்போது எலிசபெத்தை மீட் பண்ண போறாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன ஆகுது, எலிசபெத் வயித்துல இருந்த குழந்தை சந்தோஷத்துல வந்து துள்ளுதுங்க, இல்லைங்களா? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மரியாள் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாங்க இவங்கள பாக்குறதுக்கு அப்படின்னாக்கா 70 மைல்கள். அது சாதாரண டிராவல் கிடையாது. மலை மேல போனோம், இல்லைங்களா? லெவல் ரோட்னாக்கா ஈஸியா வாக் பண்ணின்னு போலாம், இல்ல எப்படி வேணா போலாங்க. ஆனா இவங்க எப்படி போறாங்கன்னாக்கா மலையில் மேல போறாங்க, இல்லைங்களா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 நாட்கள் வந்து டிராவல் பண்ணணுங்க அந்த ஊருக்கு போகணும்னாக்கா. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து போறாங்க. இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ல இருந்து 41 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் ஜகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. பாத்தீங்களா, துள்ளுதுங்க வயிற்றுல இருந்த பிள்ளை. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இது கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வயிற்றுல இருந்த அந்த ஒரு பிள்ளை என்ன ஆகுதுங்க, துள்ளுது. ஆனா மரியாள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்கன்னாக்கா 70 மைல்கள். கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 நாள் டிராவல் பண்றாருங்க அந்த ஒரு நிலைமையில கூட. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் இங்க. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்மவேல் யாருன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமோட மூத்த பையங்க. ஆபிரகாமுக்கும் ஆகார்ன்ட்டு ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த மகன் தான் இஸ்மாயேல், இல்லைங்களா? இந்த இஸ்மாயேலுக்கும் ஈசாக்குக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 14 வருஷம் வித்தியாசம் இருக்குதுங்க. 14. இத பத்தி நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 16 verse 16. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மாயேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதுள்ளவனாய் இருந்தான். பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்மஹேல் பிறக்கும் போது 86 இயர்ஸ், இல்லைங்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க, உனக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அவசரப்பட்டு வீட்டுல வேலைக்காரி இருக்கிறாங்க இல்லைங்களா, ஆகாருக்கு கூட சேர்த்து வச்சு அவங்க மூலியமா ஒரு குழந்தை பிறக்குது. இப்படி பண்ணிருக்க கூடாதா இருந்துச்சுங்க, ஆனா பண்ணிட்டாங்க அவசரப்பட்டுட்டு, இல்லைங்களா? சோ 86 வயசுல இஸ்மாயேல் பொறுக்கிறாருங்க. ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயசு, இல்லையா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 21 verse 5. தன் குமாரன் ஆகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதுள்ளவனா இருந்தான். அப்ப வந்து அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இல்லைங்களா? சோ கிட்டத்தட்ட 14 வருஷம் கேப் இருக்குது 2 பேருக்கும் வயசு வித்தியாசங்க. இதுவும் ஆச்சரியமான விஷயம். 6வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரால் மறிக்கும் பொழுது அவங்களோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 127 வயது. அப்போ ஈசாக்குக்கு 36 வயசுங்க. அது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் கூட ஆகல. அந்த ஒரு சமயத்துல அவங்களோட தாய் வந்து மரித்துடுறாங்க. இத பத்தி நம்ம ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 23 verse 1. சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. பாத்தீங்களா, 127 வருஷம் இருந்து மரிக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய ஏஜ் மரிக்கும் பொழுது. இப்ப நம்ம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 17. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈசாக்கு பிறக்கும் பொழுது சாராளுக்கு எத்தனை வயசு, அதோட சாரால் மரிக்கும் பொழுது அவங்களுக்கு 127 வயசு, இல்லைங்களா? இதை வச்சு
ஈசாக்குக்கு எத்தனை வயசு சாராள் மரிக்கும் பொழுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயது ஆனவனுக்கு பிள்ளை பிறக்குமா? பாத்தீங்களா, 100 வயசு ஆயிருக்கு எனக்கு, இப்போ எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்றாரு. 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? பாத்தீங்களா, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வயசுனாக்கா 90 வயது. அந்த 90 வயசுலதான் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, பிள்ளை பிறக்குது இல்லைங்களா. அவங்க மரிக்கும் பொழுது எவ்வளவு வயசு? 127 வயசுங்க சாராளுக்கு. சோ அப்போ அவரோட வயசு எவ்வளவுனாக்கா 36 வயசுங்க ஈசாக்கு சாரால் மரிக்கும் பொழுதுங்க. இதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெகரியா தீர்க்கதரிசி இருந்தாருங்க. அவர் வந்து 2 கோள்களை கையில வச்சுட்டு இருந்தாருங்க, 2 ஸ்டார்ஸ். அந்த 2 ஸ்டாஃபுக்கும் வந்து அடையாளம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து ஜெகரியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜெகரியா சாப்டர் 11:7. கொலையுண்கின்ற மந்தையாகிய சிறைமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து. பாத்தீங்களா, 2 கோல்களை வைத்து மேய்ப்பேன் அப்படின்றாரு. ஒரு கோலுக்கு என்ன பேர்னாக்கா அனுகிரகம், ஃபேவர் அப்படின்ட்டு பாக்குறோம் இங்கிலீஷ்ல. இன்னொரு கோலுக்கு என்ன பேர் சொல்றாருனாக்கா யூனியன் அப்படின்ட்டு. மந்தை யாருக்கு கம்பேர்? இஸ்ரேல் ஜனத்தை தான் ஒப்பிட்டு சொல்றாருங்க. இஸ்ரேல் ஜனத்தை தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு மந்தையை போல மேய்க்கின்றார். அததான் வந்து இங்க அடையாளமா நம்ம வந்து பாக்குறோங்க. 8வது ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, வேதத்துல கிட்டத்தட்ட 29 இசைக்கருவிகளை பத்தி குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க. 29 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி வேதத்துல நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து ஆச்சரியமான விஷயங்க. 9வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாபிலோனின் ராஜா கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பாபிலோன் ராஜ்யத்துல இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ஞானத்துக்கு பேர் பெற்றவங்க. இவங்க கிட்ட எப்படிப்பட்ட பழக்கம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோள்களை பாக்குறது, நட்சத்திரத்தை பார்த்து ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது, ஜாதகம் பாக்குறது, அஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இவங்க கிட்ட இருந்துச்சுங்க. நாள் பாக்குறது, இது எல்லாமே இல்லைங்களா. சோ அந்த மாதிரி பாபிலோன் ராஜா கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. மிருகங்களோட கல்லீரல், லிவர் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்து ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹிப்போடோஸ்கோபி அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அவர் இது வந்து நம்ம இசைக்கேல் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கலாம். இசைக்கேல் சாப்டர் 21:21. பாபிலோன் ராஜா 2 வழிகளின் மூளையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான். பாத்தீங்களா, குறி எதனால பாக்குறாங்க? ஈரல்ல பாக்குறாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு லிவர் ஈரலை வச்சு குறி பாக்குறாருங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை உள்ள ஒரு ராஜாவா இவர் வந்து இருந்திருக்கு. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்து கைது பண்ண போறாங்க, சிலுவையில வந்து அறைய போறாங்க. இது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவர்கிட்ட ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்ப இருக்குதுங்க. ஏன்னா உலகத்தையே ரட்சிக்க போகின்ற அந்த ஒரு பேர்டன் அவர் தோள் மேல இருக்குதுங்க. இத வந்து சரியாக செய்து முடிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை வந்து அவர் நிறைவேற்ற வேண்டும். அதனால அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அவர்கிட்ட இருக்குதுங்க. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் உடம்புல இருந்து வர அந்த வேர்வை துளிகள் வந்து ரத்தம் மாதிரி வருது. மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஈமாட்டிட்ரோசிஸ் அப்படின்ற அந்த பெயர் சொல்லி இதை வந்து அழைப்பாருங்க. மெடிக்கலி இது வந்து பாசிபிள் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு இது வந்து நடக்குதுங்க அந்த ஒரு சமயத்துல. இது வந்து லூக்கா மட்டும் இதை பத்தி மென்ஷன் பண்றாருங்க, வேற யாருமே இதை பத்தி எழுதலை. ஏன்னா லூக்கா வந்து ஒரு டாக்டர், அதனால இவர் தெளிவா இதை பத்தி எழுதுறாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக் சாப்டர் 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாத்தீங்களா, வேர்வை எப்படி விழுந்துச்சுனாக்கா ரத்த துளிகளாய் விழுந்திருக்குதுங்க. அந்த மாசற்ற ரத்தத்தினாலதான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரி, தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில இன்னும் அநேக ஆச்சரியமான விஷயங்களோட நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்க கொடுக்கின்ற எல்லா ஊக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமேன்.